அம்மா போதுமா? இருப்பா, என்ன போதும்? இனிமேதான் முக்கியமான விஷயமே. உங்க 2 பேருக்கும் உங்கள மாதிரியே அழகான ஒரு பொம்பளை புள்ள ஜக்கம்மா அருளால பிறக்க போகுது. போதுமா? இல்ல போதுமா? இருப்பா, இல்ல போதுமா? நீ கைய நீட்டுமா. இல்ல இல்ல வேண்டாம். என்னம்மா நீ? இல்ல நீங்க பார்த்த வரைக்கும் போதும். இந்தாங்க. 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருங்க. ஆ. நான் போய் சோளம் வாங்கிட்டு வரேன், நீ இங்கே இரு. நீங்க ஆபீஸ் போலையா? போணும். அத்தையை விட்டுட்டு போலான்னு வந்தேன். மா, லெட்டருக்கு அப்பா என்னமா சொன்னாங்க? அத பத்தி மட்டும் கேட்கவே கேட்காதடி. அண்ணி என்னாச்சு? மாமா அந்த லெட்டரை படிக்கவே இல்லை அரசிமா. ஏய், படிக்கலன்னு மட்டும் சொல்லாத, மதிக்கலன்னு சொல்லு. தெரியுமா, உங்க அப்பா அந்த லெட்டர்ல முட்டையை வச்சு கொடுத்து விட்டுட்டாருடி. லெட்டர். ஐயோ. ஏய் ஏய் ஏய், இப்ப எதுக்குடி சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? விடுங்க அத்தை, பாத்துக்கலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமாடி, இவகிட்ட மட்டும் நல்லா பேசுறாருடி. உன்னை எம்பிட்டெல்லாம் பார்த்திருப்பேன், இப்படி பண்ணிட்டியேன்னு கேக்குறாரு. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஓஹோ, அப்ப மாமா உங்ககிட்ட பேசாதது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, என்கிட்ட பேசினதா உங்களுக்கு பிரச்சனை. அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. அப்படிதான் அத்தை இப்ப சொன்னீங்க. என்கிட்ட மட்டும் என்ன மாமா சந்தோஷமாவ பேசினாக? ஏன் உண்மையை மறைச்சான்னு கோவமா தானே பேசினாக? என்கிட்ட அது கூட கேட்கலையே. கோமதிக்கு இந்த வீட்டுல மதிப்பே இல்ல. நேத்து வந்தவளுக்கு இருக்கிற மதிப்பு கூட எனக்கு இல்ல. இது தப்புமா? நீ இப்ப பேசுற பாத்தியா, இந்த பேச்சே ரொம்ப தப்பு. அதான் வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக கூட வந்து பேசியிருக்கா. சண்டையெல்லாம் போட்டா. தேவையில்லாம உன் மேல போய் கோவத்தெல்லாம் காட்டுறேன். சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடி. இப்பெல்லாம் பார்த்தா கோவமா வருதுடி. கோவப்பட வேண்டியவங்க மேலெல்லாம் கோவம் வர மாட்டேங்குது. மாமாவை பார்த்தா மட்டும் அப்படியே பம்முறிய. ஏய், எப்படி அப்படியே பழகி போச்சு எனக்கு. இங்க பாரு, அண்ணி அண்ணனும் பீச்சுக்கு போயிருக்காங்க. அண்ணி ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காங்க. இங்க காட்டு. இந்தா. பரவாயில்லையே, கோச்சிங்னு சுத்திட்டு இருக்காம 2 பேரும் பீச்சுக்குலாம் போயிருக்காங்க. ஏய், முதல்ல போனை போடுறே. இந்தா. அன்னிக்கா? ஆமா, போடு. அத்தை எதுக்கு? நீ இருடி, நீ போடு. மா போடுடி. சும்மா ஆமா ஆமா ஆமான்னு. ஹாய் அரசி. நான் அரசி இல்ல, கோமதி. ஹாய் அத்தை. என்னடி ஹாயி? ஏண்டி, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் இங்க படாத பாடுபட்டு இருக்கேன். அவரு முகம் கொடுத்து கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஆனா நீ என்ன இங்க வில்லியாக்கிட்டு எந்த கவலையும் இல்லாம பீச்சில் உட்காந்துட்டு இருக்க இல்லையா? அம்மா, அத்தை ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, உனக்கு என்ன பத்தி ஏதாவது கொஞ்சமாவது கவலை இருக்கா என்ன? என்னம்மா? அத்தை கொடுங்க. ஏய் ஏய், எதுக்குடி இப்ப கட் பண்ண? ஹலோ ஹலோ அத்தை. நீங்க நான் இப்ப என்ன பண்ண? ஊருக்குள்ள நல்ல மாமியார்னு உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என்னைய திட்டினீங்க, இப்ப என்னடானா ஃபோன் பண்ணி ராஜியை திட்டுறிய. நானாவது உங்க பக்கத்துல இருக்கேன், புரிஞ்சுப்பேன். ராஜி அவ்வளவு தூரத்துல இருக்கா, அவ என்னன்னு புரிஞ்சுப்பா? உங்களை பத்தி என்ன அத்தை நினைப்பா? ஆமா இல்ல, நான் ஏண்டி இப்படி ஆயிட்டேன்? அதான் நானும் கேக்குறேன். மாமா மேல இருக்கிற கோவம் உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க, ஒரு வில்லி. அதை வெளியே கொண்டு வருது, அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைங்க. வில்லியும் கிடையாது, பல்லியும் கிடையாது. ஏய், இதான் டைம்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. மா. ஏய், நீ என்னடி மா மா மான்னு அவளுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுடி. நான்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன். அண்ணி பாவம். கூப்பிட மாட்ட? நீ கூப்பிட மாட்ட? மாட்டேன். போடி. நீ கூப்பிடனா நான் பண்ணிக்கிறேன். கூப்பிட மாட்டாளாம், ஃபோன் பண்ண மாட்டாளாம். மாறு. மா விடமா. ஏய், சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க 2 பேரும்? ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே.
ராஜிமா. ஆ சொல்லுங்க அத்தை. இல்லைம்மா, ஏதோ வருத்தத்தில் குழப்பத்தில் ஒன்று அப்படி பேசிட்டேன். அத்தை பேசினதை நீ பெருசாக எடுத்துக்காத என்ன. நீ சந்தோஷமா ஜாலியா இரு. ஆ சரிங்க அத்தை. இதை பாருடி, பீச்சோட நிறுத்திக்காத. படத்துக்கு போ, நல்ல ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆ சரியா? பத்திரம். நான் வைக்கிறேன். ஆ ஆ நான் கொஞ்ச நாள் மௌன விரதம் தான் இருக்கணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. ஏன் தான் இப்படி இருக்கேன். மதியானம் ஆர்டர் பண்ண மாதிரியே பண்ணட்டுமா? ம் வேண்டாம். வேற ஏதாவது சொல்லு. எந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுது உனக்கு? ம், தெரியலையே. உன்னை வச்சுக்கிட்டு. ம், வெயிட்டர் சார். சார் சொல்லுங்க சார். 2 ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப்பு. ஓகே சார். அப்புறம் 2 பட்டர் ஆ நான். இல்ல இல்ல ஆ? பட்டர் நான் வேண்டாம். ஏய், நீயும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. நான் சொன்னதையும் வேணான்னு சொல்ற. ஆ. சரி, அப்போ கார்லிக் நான் ஆ சொல்லட்டுமா? இல்ல இல்ல அதுவும் வேண்டாம். அப்புறம் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்கு. ஃப்ரைட் ரைஸா? அதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? ம். அண்ணா, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று. Okay, sir. ஒன்று. Okay, sir. ஒரு பிளேட் சில்லி சிக்கன் கொடுத்துருங்க. ஓகே சார். அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் கொடுத்துருங்க. ஓகே. மோமோஸ் இருக்கா? இருக்கு சார். ஆ, ஏய் எதுக்கு இவ்ளோ ஆர்டர் சொல்ற? இரு வெயிட் பண்ணு. ஒரு பிளேட் சிக்கன் மோமோஸ். ஓகே சார். அவ்வளோதான். கொண்டு வரேன் சார். எதுக்கு இவ்ளோ ஆர்டர் பண்ற? ஏய், எல்லாம் சாப்பிட்றதுக்கு தான், வேற எதுக்கு? நான் வர படுறேன். எப்பவும் கூச்சம் தான் படுற. ஏய், ஏதாச்சும் சும்மா சொல்லிக்கிட்டு. பாரு உன் முகம்லாம் ரெட் ஆயிடுச்சு. ஹேய், பேசாம இருடி. முடியாது போடா. என்ன பண்ணணும்? அத்தை மாமா விஷயத்துல ஏதாவது பண்ணணும். அவங்க விஷயத்துலயா? அவங்க விஷயத்துல என்ன பண்ணணும்? மாமா கிட்ட பேசணும். யார் பேசணும்? நீ தான் பேசணும். ம் மீண்டும் மீண்டுமா? ஐயோ, என்னால முடியாதுப்பா. பேசு ப்ளீஸ். அதெல்லாம் முடியாதுப்பா. நாங்க நல்லா தான் இருக்கோம், சந்தோஷமா தான் இருக்கோம். அம்மா மேல எந்த தப்புமே இல்லைன்னு பேசு. நம்ம சந்தோஷமா தான் இருக்கோமா? பேசு. ஒரே ஒரு தடவை எனக்காக பேசு. ப்ளீஸ். நடிக்காத. நான் என்னைக்காவது அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்திருக்கியா? நான் எதுக்கு நடிக்கணும்? சரி பண்ணு. ஏடா கோச்சிங்கிட்டு சென்னைக்கு போனியே, எல்லாம் நல்லபடியாக போய்க்கிருக்க? ம் நல்லா போகுதுப்பா. ம் சரி, தங்குற இடம்லாம் பாதுகாப்பாக தானே இருக்கு? ஆ, பாதுகாப்பா சுத்தமா நல்லா இருக்கு. ம் அப்புறம் என்னடா சொல்கிற? அம்மா கிட்ட பேசுனீங்களா? அம்மா கிட்ட பேசுனீங்களா? இல்லை, அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற? அப்பா, அம்மாவை பார்க்க உங்களுக்கு பாவமாவே இல்லையா? ஏண்டா இதுக்காகத்தான் நீ ஃபோன் பண்ணியா? ஏன்பா அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க? நாமடா இங்கே உங்கள் அம்மா அடிச்சு நான் சித்திரவதை பண்ணிக்கிறீங்க. நான் இங்கே இருக்கிறதுக்கு நீ ஃபோன் பண்ணியாக்கு. அடிச்சு சித்திரவதை பண்ணதான் விஷயமா? இப்படி பேசாம இருக்கிறதும் சித்திரவதை தான். இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல போன வீடா. அப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. இல்லை, நீ என்ன வேலையை போனியோ அந்த வேலையை மட்டும் பாரு. என் மொண்டாயிட்டு நான் பேசணுமா பேசக்கூடாதுன்றதெல்லாம் நான் பார்த்துக்கிருவேன். ஃபோன் பண்ணிட்டேன், பெருசாக ஓராள் சொல்லுது.